ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டு 30 லட்சம் கோடி டாலர் மதிப்பு மிக்கதாக இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாறுதலை கண்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். ஹவுதி குழுவினரின் தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்தும் அமெரிக்காவின் தீர்மானம் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று வாக்கெடுப்பு நடத்தவுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உலகளாவிய நன்மைக்காக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து தமது அரசு செயல்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டு 30 லட்சம் கோடி டாலர் மதிப்பு மிக்கதாக இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான குஜராத்தின் பங்கு என்ற நிகழ்ச்சியில் அவர் இன்று பங்கேற்று பேசினார். கடந்த 23 ஆண்டுகளில் 91,900 கோடி டாலர் மதிப்பிலான அந்நிய நேரடி முதலீடுகளை நாடு பெற்றுள்ளதாகவும் அதில் 65% கடந்த 9 ஆண்டுகளில் பெறப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8%த்திற்கும் அதிகமான பங்களிப்பை தந்து நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் மாநிலம் பெரும் பங்கினை வகிப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் 2047ஆம் ஆண்டுக்குள் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாமல் சமூக மேம்பாட்டை எட்டுவதற்கான உறுதிப்பாட்டையும் தமது அரசு கொண்டுள்ளதாக தெரிவித்தார். குஜராத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. காந்தி நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் குவாத்ரா, சுகாதார கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், உணவு பூங்காக்கள், தளவாடங்கள் ஒத்துழைப்பு தொடர்பாக இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 35 நாடுகள் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்த அவர், இந்தியா, செக் குடியரசு இடையே ஆய்வு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் உத்திசார் ஒருங்கிணைப்புக்கான ஒப்புதல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற்றத்தை கண்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். குவஹாத்தியில் இன்று அஸ்ஸாம் மாநில பிஜேபி நிர்வாகக் குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மாறாக பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தின்போது குறிப்பிடாதவற்றையும் தேர்தலுக்கு பின்னர் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். பிரதமர் தலைமையின் கீழ் வடகிழக்கு மாநிலங்கள் மாபெரும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மற்றும் அஸ்ஸாம் மாநில அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே.பி. நட்டா தமது கட்சித் தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்களுக்கு நேரடி பரிமாற்றம் மூலமாக உதவித்தொகை வழங்கப்பட்டதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்கல்விக்கான தேசிய உதவித்தொகை திட்டம், வெளிநாடு சென்று பயிலுவதற்கான உதவித்தொகை திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் 1692 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் திரு நிதின் அக்ரவால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். எல்லைப் பகுதி படைகளின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு சூழல் தொடர்பாக அவரது ஆய்வு அமைந்தது என்றும், இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவை நேரில் சந்தித்து பாதுகாப்பு சூழல் குறித்து அவர் பேசியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும்
தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று 19ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் ஒப்புதல் அளித்ததை அடுத்து போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நாளை பணிக்கு திரும்ப தொழிற்சங்கத்தினருக்கு உத்தரவிட்டனர். தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச், உதம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குளிர் மிகுந்த வானிலை சூழலுக்கு நடுவே இந்த யாத்திரைக்கு மக்கள் வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காரைக்கால் அருகே நல்லாம்பால் கிராமத்தில் நடைபெற்ற யாத்திரையில் புதுச்சேரி பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் பங்கேற்றார். தமிழகத்தில் கரூர் மாவட்டம் புழுதேரியில் இந்த யாத்திரை நடைபெற்றபோது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தரும் பயன்கள் குறித்து பயனாளி ஒருவர் தமது கருத்தை பகிர்ந்து கொண்டார். அதிகாரிகள்லாம் வந்து இங்க எங்க புழுதேரி கிராமத்துல ஒரு மீட்டிங் நடத்தி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்றத எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. இதுல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அது எங்க பொண்ணுங்களுக்காக பொன் சேமிப்பு திட்டம் அப்படின்றதுல எங்க பொண்ணுங்களுக்காக மாதந்தோறும் 500 ரூபாய் கட்டி உயர்கல்விக்காகவும் திருமணத்திற்காகவும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து எங்கள் ஆர்டி மலையில போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க மாதந்தோறும் பணம் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே இதனால பயனடைவாங்க. இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றிருந்த இந்திய கடற்படை கப்பல் காப்ரா இன்று கொழும்பிலிருந்து புறப்பட்டது. முன்னதாக லெப்டினன்ட் கமாண்டர் அஜித் மோகன் தலைமையில் சென்ற இக்கப்பலை இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் சாமன் பெரேரா கடந்த 8ஆம் தேதியன்று பார்வையிட்டார். உலகளாவிய வேலைவாய்ப்பின்மை விகிதம் இந்த ஆண்டு 5.2% உயரும் என்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கூறியுள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த ஆண்டுக்கான உலக வேலைவாய்ப்பு மற்றும் சமூக கண்ணோட்டம் என்ற அறிக்கையில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பின்மையே இதற்கு காரணமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வேலைவாய்ப்பின்மை விகிதம் 5.1% இருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கடல் பகுதியில் கப்பல்கள் மீது ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு நடத்திய மிகப்பெரிய தாக்குதலை பிரிட்டன் மற்றும் அமெரிக்க கடற்படைகள் ஒன்று சேர்ந்து முறியடித்துள்ளன. ஏமன் நாட்டின் துறைமுக நகரங்களான ஹொடெய்டா, மொகாவின் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. நேற்றிரவு 18 ட்ரோன்கள் மற்றும் 3 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹவுதி குழுவினர் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹவுதி குழுவினர் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 10 நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதற்கிடையே இத்தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்தி அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று வாக்கெடுப்பு நடத்தவுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சோஹிபுல் ஃபிக்ரி, பகாஸ் மௌலானா இணையை வென்றது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் நான்சி தங்கப்பதக்கத்தையும் இளவேனில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ருத்ராங்ஷ் பாலாசாஹேப் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டு $30 லட்சம் கோடி மதிப்பு மிக்கதாக இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாறுதலை கண்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹவுதி குழுவினரின் தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்தும் அமெரிக்காவின் தீர்மானம் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று வாக்கெடுப்பு நடத்தவுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.